ஸோ அவங்க வந்து ட்ராப் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு செல்லர்ஸை அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ டார்கெட் பெண்டிங் ஜோன் அப்படிங்கிறனால ஸோ மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆயிட்டு இந்த ஜோனில் கூட ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஓப்பன் ஆனா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னோட ஃபைனல் டார்கெட் ஜோனுங்கிறனால ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெயிட் பண்ண போறேன். இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுது? இந்த ஜோனுக்கு மேலயா? கீழயா? என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நாம டெசிஷன் எடுக்க போறேன். ஸோ இங்க சப்போர்ட் ஜோன் ஒருவேளை கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா, 24,760 டூ 750க்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 24,600 ஓகே இந்த ரேஞ்ச். இதுக்கு மேல இந்த ஏரியால மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா, கொஞ்சம் நம்ம வந்து ஓவர் ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் மேலோட்டமா ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா, அங்க தான் டே டைம் ஃப்ரேமோட டார்கெட் ஜோன். சரிங்களா? டார்கெட் ஜோன்ங்கிறத விட சப்போர்ட் ஜோன் அங்க தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவுக்கு ஒரு வேளை கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனா, நான் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ரெடியா இருக்க போறேன். இந்த லெவலுக்கு கீழ ஒரு வேளை சஸ்டெயின் ஆனாலும், நான் கொஞ்சம் ஹெவியா ட்ரேட் பண்ணாம கொஞ்சம் அ லைட்டா தான் ட்ரேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஜோன். ஓகே. ஸோ இங்க என்ன மார்க்கெட் வேணா நடக்கலாம். ஸோ இந்த ஜோனுக்கு நான் வந்த பிறகு ஸோ ட்ரேடிங்கோட ரேஞ்ச வந்து நான் கம்மி பண்ணிக்க போறேன். சரிங்களா? நீங்களும் அத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவேளை மார்க்கெட் வந்து டே ஹை, டே லோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆனாலும், அ இந்த இடத்துல வந்து முக்கியமான ஜோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த ஜோன். அதாவது டோஜி. ஸோ அதாவது 25,140 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை நாளைக்கு இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா, இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் பண்ணலாம். அதனால இந்த ட்ரெண்ட் லைன்ல மறுபடியும் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழ க்ளோசிங் வைக்கல. க்ளோசிங் வச்ச பிறகு இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு ட்ரேட் ஆகுதுன்னா, அகைன் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வர சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 25,140க்கு கீழ ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகுது. சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, அகைன் இந்த ட்ரெண்ட் லைன ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் 24,750 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் சப்போர்ட் ஜோன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இதெல்லாம் நடக்காம ஓப்பனிங்லயே டார்கெட் ஜோன்ல ஓப்பன் ஆகாம, ஒருவேளை டே லோக்கு கீழ ஓப்பன் ஆனால், இந்த டே லோக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆனா, ஸோ இங்க ஃபெயில்ட் ஆகுதான்னு பாருங்க. ஃபெயில்ட் ஆகாம சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 24,750. ஸோ இதான் வந்து நாளைக்கான வியூஸ். உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை கிளியரா புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதுக்கான ரிப்ளை நான் குடுக்குறேன். ஸோ கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண முக்கியமான ஜோன் டே